ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மரநெல்லிக்காய் சாதம் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மரநெல்லிக்காய் வந்து ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கு வரைக்கும் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட முடியலன்னா இது மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக சாப்பிட முடியும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம இந்த நெல்லிக்காயை எந்த அளவுக்கு வேணுமோ, உங்களுக்கு சாதத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. காய் சீவிர தட்டில் பாருங்கள், நல்லா உதிரி இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கோம். இப்படி சீவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்துனா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே கடுகு, அதுக்கப்புறம் மஞ்சள், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய், உப்பு, இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. சாதம் வந்து நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே நாங்கள் வடித்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சிறிதளவு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்திக்கலாம். நல்லா வந்து கலர் மாறட்டும் பருப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவசரத்துக்கு குழம்பு வைக்க முடியல, சாப்பாடு மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி காலையில் டைமில் ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம், நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்க சீக்கிரமாக வணங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்திக்கிறோம். இதை வந்து நல்லா வணங்கணும், கலர் மாறி வரணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து வணங்கணும். வெங்காயம் வணங்கின அளவுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு சாதம். இப்போ நெல்லிக்காய் வந்து நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்துக்கோங்க. காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு சாதம் வந்து தனியாக வடித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்தி கலர வேண்டியது தான். குயிக்காக ரெடி ஆயிரும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். நெல்லிக்காய் பாருங்கள், நல்லா சூழ்ந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வணங்கணும் நெல்லிக்காய். நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதம் வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் போட்டாச்சு இல்லையா, நம்ம வந்து நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். அப்போ தான் நீங்கள் எல்லாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்துக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கிளறினதுமே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பில் வச்சு கிளற தேவையில்லை. தனியாக இங்கே எடுத்து வச்சுக்கலாம். தனியாக இங்கே எடுத்து வச்சுட்டு நல்லா கிளறலாம். உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே ஸ்டவ்லேயே வச்சு கிளறிட்டிங்கன்னா கட்டிக்கும் சாப்பாடு. அப்போ உருண்டையாக கட்டிக்கும். வந்து நீங்கள் இப்படி தனியாக இங்கே வச்சிட்டிங்கன்னா தான் உதிரியாக நல்லா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.